வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி குவார்டர்லி எக்ஸாமினேஷன் இன்னைக்கு நடந்து முடிஞ்சு. இந்த கொஸ்டின் நீங்க பார்க்குற கொஸ்டின் மதுரை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின். நம்ம சேனல்ல குவார்டர்லி எக்ஸாமுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டோம். அதுல நம்ம போட்டதுல கிட்டத்தட்ட ஒரு 80% கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பா இந்த கொஸ்டின் ஈஸியாவே இருந்திருக்கும். பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 15 ஒன் வேர்ட்ஸ். இந்த 15 ஒன் வேர்ட்ஸ்ல நமக்கு 4 ஒன் வேர்ட்ஸ் புக் இன்சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த கொஸ்டின் நம்பரை என்ன பண்ணிருக்கேன் ரவுண்ட் பண்ணிருக்கேன். நான் ரவுண்ட் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே புக் இன்சைட் கொஸ்டின்ஸ். அதனால இனிமேல் நீங்க புக்குக்குள்ள கொஸ்டின்ஸ் படிக்கும் போதோ இல்லை புக்கை ரீட் பண்ணும் போதோ தரவா படிச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கு உதாரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேர்ட் கொஸ்டின் நம்ம எடுத்துக்கலாம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒரு மெட்டலுடைய அயானை கொடுத்துட்டு அதனுடைய நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உண்மைக்குமே இது ஒரு அற்புதமான கொஸ்டின். கான்செப்ட் புரிஞ்ச பசங்க ஈஸியாகவே அட்டன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஃபோர்த் கொஸ்டின் யூனிட் 3ல தான் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த 106 எலமெண்ட்டுக்கு எப்படி பேர் வைப்பீங்க? இது புக்கின் சைடில் இருக்கு. இந்த இதை வாஸ்து இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் எழுதியிருக்க முடியும். அப்புறம் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் உள்ள புக்கின் சைடில் தெர்மோடைனமிக்ஸ் ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் இருக்கும். டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூ. கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வர்றது நமக்கு வந்து எப்படி அப்படின்னா எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு புரிதலை தரும். தொடர்ந்து அந்த மாதிரி படிக்க கற்றுக்கங்க. அது எப்படி படிக்கணுன்றது நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். அதனால் நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செக்ஷன் 2லேருந்து ஆரம்பிப்போம். என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படி பார்த்துட்டே வாங்க. இதில் வந்து நமக்கு கம்பல்சரி வந்து கொஸ்டின் நம்பர் 24 அதுவும் எப்படி செய்கிறது அப்படின்னு நான் வந்து ஆன்சர் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் ப்ராப்ளம் ரிலேட்டடாக இருக்கும். அதுக்குரிய ஆன்சர்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். முதல்ல நீங்கள் கொஸ்டின்ஸ் என்னென்ன வந்திருக்குன்னு பாருங்கள். 24 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க கம்பல்சரி. அது ஒரு சம்மு, சரிங்களா? அது 8th லெசன்லேருந்து நம்ம கேட்டிருக்காங்க. அடுத்து செக்ஷன் 3ல 33 கொஸ்டின் பாருங்க, நமக்கு கம்பல்சரி கேட்டிருக்காங்க. இது 11th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. எப்படி வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இதுக்குரிய ஆன்சரும் நான் அந்த வீடியோவில் பின்னாடி போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். 34ல ஏல வந்து பாருங்கள். அந்த செகண்ட் கொஸ்டின் பேலன்ஸ் த ஈக்குவேஷன் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். ரொம்ப சிம்பிள். நம்ம இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். நம்ம இதை 4யுமே பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்த்த பிள்ளைகளுக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாகவே அட்டன் பண்ணியிருப்பீங்க. அப்படியே பார்த்துட்டே வாங்கயா. அடுத்து அந்த 36ல பி கொஸ்டின் வந்து பாருங்க, நமக்கு தெர்மோடைனமிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்குரிய ஆன்சர் இப்போ நான் சொல்ல போறேன், பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்து 37ல பில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த ஒரு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு இதுக்கு ரியாக்ஷன் ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் எழுத சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். வாங்க இப்போ நம்ம அதுக்குரிய ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே கொஸ்டினில் சொன்ன மாதிரி நமக்கு 24 கொஸ்டின் வந்து கம்பல்சரியா. அதாவது என்னது, ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியா, நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் ஆர் 1.8 × 10⁻² மோலார், 1.1 × 10⁻² மோலார் அண்ட் 3 × 10⁻² மோலார் ரெஸ்பெக்டிவ்லி. கால்குலேட் தி ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா ஃப்ரம் N2 and H2. எம் வந்து மோல் பர் லிட்டர் கொடுத்துருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் மோல் பர் லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா ஈக்குவேஷன் எழுதி பார்த்துக்கோங்க. எழுதிட்டீங்கன்னா அப்புறம் கேசிக்கு ஒரு என்னது நமக்கு ரியாக்டன்ட் சாரி கேசிக்குரியது வந்து என்னன்னா ப்ராடக்ட் கான்சன்ட்ரேட் டிவைட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேட். அப்படி தான் சார் போட்டிருக்கேன். போட்டால் அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி அடி கொடுத்தோம்னா நமக்கு கேசி ஈக்குவல் டு 1 × 10³ லிட்டர் ஸ்கொயர் பெர் மோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நிற்கும். இதான் வந்து ஆன்சர். ரொம்ப சிம்பிள். அது கேசி எழுத தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணி அடிச்சு கொடுத்தாலே போதும். 33 என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.30 கிராம் ஆஃப் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் gives 0.88 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் 0.5 கிராம் ஆஃப் வாட்டர். கால்குலேட் தி பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இன் இட். ரொம்ப சிம்பிள்யா. அதாவது 30 கிராம் இருக்கக்கூடிய, அதாவது சாரி 0.30 கிராம் இருக்கக்கூடிய ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்ல இவ்வளவு வாட்டர் இருக்கு, இவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்றாங்க. அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இருக்கு, ஹைட்ரஜனுங்கிறது ரொம்ப சிம்பிள். நமக்கு தெரியும் கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலர் வெயிட் 44. 44ல கார்பனுடைய வெயிட் 12, சரிங்களா? இன்ட்டு டபிள்யூன்றது என்னது, அந்த மொத்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸோட வெயிட். ஒய்ன்றது என்னன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு. அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 80% கிடைச்சிருக்கு. அதே சேம் அப்படியே டிட்டோ என்ன பண்றீங்க அப்படின்னா எங்க வரீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பர்சன்டேஜுக்கு. ஹைட்ரஜன் எதுல வாட்டர்ல இருந்தா வரப்போகுது. வாட்டருடைய மாலிகுலர் வெயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 18ல ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்க போது 2 இருக்க போது. மொத்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்ல எவ்வளவு வாட்டர் இருக்கு, அதாவது 0.30ல எவ்வளவு இருக்கு வாட்டர், 0.54 இருக்குன்னு போட்டு இன்ட்டு 100 போட்டா 20%. இதுவும் ரொம்ப ஈஸியான சமுதாயம். 34 வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏஸ் கொஸ்டினுடைய அந்த பேலன்ஸ் ஈக்குவேஷன் சார் இங்க எழுதிருக்கேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. 36 ஒரு அற்புதமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா 36ல பில 1 வந்து பாத்தீங்கன்னா an engine operating between 170
An engine operating between 127 degrees Celsius and 47 degrees Celsius takes same amount of heat from high temperature reservoir. Calculate the percentage efficiency of engine அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். அப்போ ஹாட் ரிசர்வியர்னா எது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கோ அதான் ஹாட் ரிசர்வியர், எது டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கோ அதான் கோல்ட் ரிசர்வியர். அப்போ TH என்னது 127 டிகிரி செல்சியஸ், அதை கெல்வினா மாற்றிட்டேன். அதேமாதிரி TC அதே மாதிரி கோல்ட் ரிசர்வியர் 47, அதை என்ன பண்ணுறேன் அதையும் கெல்வினா மாற்றிட்டேன். வாட் இஸ் ஃபார்முலா, எஃபிஷியன்சி ஃபார்முலா, ஈட்டா இஸ் ஈக்குவல் டு TH minus TC by TH into 100. அது சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ மொத்த ஈட்டா எவ்வளோ அப்படின்னா 20% எஃபிஷியன்சி வந்திருக்கு. ரொம்ப சிம்பிள்மா இது. நெக்ஸ்ட் 37 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கொடுத்து அதனுடைய பேலன்ஸ் ஈக்குவேஷன், அதாவது ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் எதை சொல்லியிருக்காங்க, ரொம்ப சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்க, கேசி கொடுத்துட்டாங்க. ஸோ கேசியை வச்சு என்ன பண்ணலாம் நம்ம ஈஸியாக ஈக்குவேஷன், வாட் இஸ் கேசி, ப்ராடக்ட் கான்சன்ட்ரேட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேட், அதை அப்படியே எடுத்து மாற்றி எழுதிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. ரொம்ப சிம்பிள்மா அந்த கொஸ்டின். அப்புறம் 25ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கால்குலேட் த மோலார் மாஸ் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட், ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்று வந்து அசிட்டோன், இன்னொன்று வந்து அசிட்டிக் ஆசிட். அதையும் நான் இங்கே சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக நம்ம மார்க் எடுத்துட முடியும். ப்ராப்ளம் பார்க்காதவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் மாதிரி தெரியலாம், ஆனால் ப்ராப்ளம் பார்த்தவங்களுக்கு கம்பல்சரியாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா 70க்கு அபோவ் 65 மேலே எடுக்கலாம். அபோவ் 65 எடுக்க முடியும். இனிமேல் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக் பேக் சம்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறோம்னா எவாலுவேட் பண்ணி போட போகிறோம். அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மாணவ தங்கங்களா.